யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. மீரா மேடம், எங்க காஸ்டியூம் எப்படி இருக்கு? நான்சி, கவிதா, உண்மையிலே பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கீங்க. பைத்தியக்காரனாய சோடா புட்டி எவ்வளோ நாள் நான் வீட்டில் வச்சுட்டு வந்தேன். சோடா புட்டி போட்டு தானே பார்க்குறேன். டெய்லியுமே நாங்கள் பொம்பளை பிள்ளை மாதிரி தான் வரோம். நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடக்கொடக்கமாக இருக்கும், அவ்வளோதானே. ஆன்சரை பாரு, அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல தெரியாமல் இன்னைக்கு தான் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கீங்களாமா? இவ்வளோ நாள் நாங்கள் என்ன தரத்தில் மாதிரியோட சுற்றிட்டு ஆம்பளை பிள்ளை மாதிரி இருந்தோம். அப்படி இல்லை நான்சி, எப்போ நீங்க பொம்பளை பிள்ளை மாதிரி தான் வரீங்க. பட் எக்ஸ்ட்ரா ட்ரெடிஷனல் லுக்ல எக்ஸ்ட்ரா கேர்ள் மாதிரி தெரியுறீங்க, அதான். டேய், உனக்கே அசிங்கமா இல்லையாடா அப்படிலாம் சொல்றதுக்கு? எக்ஸ்ட்ரா பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கமா? இது என்னடா ஆன்சரு? ஆமா, நீங்க கொஞ்சமா டெய்லி பொம்பளை பிள்ளை மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கீங்க. பைத்தியம், ஏன்டா காலையில வாங்கி கட்டிக்கிறவள்ட்ட? மனசுல பட்டதை சொன்னேன், உங்களுக்கு நான் வலிக்குதான். டேய் தனுஷ், நீங்களா சேர்ந்து அந்த டெக்கரேஷன் பண்ணீங்களா? சூப்பரா இருக்குடா. சூப்பரா தான் இருக்கும்னா கூட சேர்ந்து டெக்கரேஷன் பண்றேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு போய் இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு வரீங்க சொல்ல? டேய், நீ சொன்னலடா இன்னைக்கு தான் நாங்க பார்க்கறதுக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி அந்த பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கிற அவுட்புட்டை வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்டா. பாரு, இப்போ கூட எங்களால இந்த போஸ்ட்டை மாற்ற முடியல. போஸ்ட் மாத்தினா எங்களுக்கு நடக்க தெரியல, அப்படியே வச்சுட்டு தான் நடக்கிறோன்னு. கடவுளே. டேய், நாங்களாச்சும் எக்ஸ்ட்ரா கேர்ள் மாதிரி தெரியும். இங்க பாரு மீரா மேடம், எக்ஸ்ட்ராடினரி கேர்ள் மாதிரி தெரியுறாங்க. மீரா மேடம் செம்மையா இருக்கீங்கன்னு கேரளா பொண்ணுக்கு டஃப் கொடுப்பீங்க போலயே. மீரா மாமா ரொம்ப கியூட்டா இருக்காங்க, பாவம். ஆனா ஏதோ சோகத்துல இருக்காங்க. ஒய் மேடம், டீம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம்? உங்க டீம்ல தான் நாங்க வேலை செய்ய மாட்டோம். மற்றபடி உங்க மூளையில தோன்ற எல்லா விஷயத்துக்கும் நாங்க உங்க கூட சேர்ந்து தான் வேலை பார்ப்போம். இப்போ உங்க மூளையில என்ன உதிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நாங்க கொடுக்குறோம். தேவையில்லாம நீங்களே யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. எங்களுக்கு கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி மீரா மேம் முக்கியம் அந்த ஆஃபீஸ்க்கு. மீரா மேடம், என்னாச்சு மேடம்? இனிமே என்ன ஆனா என்ன ஆகலன்னா என்ன, இன்னையோட போய் சேர்ந்துருவன் மட்டும் தெரியுதுண்ணா. ஓ மை காட். ஒய் மேடம், ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இல்லையே, லவ்வுக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரமாச்சேன். தென் மேடம், சார் ஏதாவது உங்களை சொல்லிட்டாரா? யாரு சொல்லதான் வந்தாரு, கேட்டு தொலைச்சிருந்தா நான் இப்படி இடி இறங்கின மாதிரி உட்காந்துருக்க மாட்டேனே. கேட்காம ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தான் இப்போ என்ன பண்றதுனே தெரியாம ஆஃப் ஆகி உட்காந்துருக்கேன். புரியல மேடம். எனக்கும் புரியல நான்சி. இப்போ நான் மட்டும் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் என் மேலே தான் கோவப்படுவீங்க, வேற யார் மேலேயும் கோவப்பட மாட்டீங்க தெரியுமா? அப்படியா? அப்படி என்ன மேடம் பண்ணீங்க? அதை எப்படி சொல்லுவேன், யாருக்கிட்ட சொல்லுவேன்? மேடம், நான் வேணா போயிட்டு புதுசாக 4 பேரை கூப்பிட்டு வரட்டுமா? ஆண்டி என்ன மேடம், எங்க கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க, நீங்களாவும் தெளிவா இருக்க மாட்டீங்க. இவ்வளவு சோகமா இருந்தா எங்க மீரா மேடம் எங்களால பார்க்க முடியலன்னா? தம்பி போதுண்டா, 5 ரூபாய்க்கு பேச சொன்னா 50 ரூபாய்க்கு பேசுறீங்க. தெரிஞ்சுச்சோ? மேடம் சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நீங்க நல்லா ஹாப்பியா சஞ்சய் சார் கூட எல்லாம் பேசிட்டு எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அதுக்கப்புறம் சார் ரூமுக்கு போனீங்க. சரி ஓகே, ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சார் கேட்டு இருப்பாரு, அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன். ஆனா சார் ரூமுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இவ்வளவு சேடா இருக்கீங்கண்ணா. அதேதான் பாயிண்ட் கரெக்டுண்ணா. சார் ரூமுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தா நான் இவ்வளோ சோகமா இருக்கேன். அதான் ஏன்னு கேட்குறேன் மேடம். ஏன் மேடம் இப்படி கேள்விக்கான பதிலே இல்லாமல் கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் ஐடியா கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க? கடவுளே, சொன்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலையே. சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணுன்றத பத்தி நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், நீங்க விஷயத்த சொன்னா மட்டும் போதும். ஐயோ, ஃபுல் ஃபார்ம்ல இருக்குதுங்களே. இப்ப என்ன கன்றாவிக்கு முகர கட்டையை சோகமாவே வச்சிட்டு இருக்க காலையில இருந்து? நான் சோகமா இருக்கிறத பார்த்தா உனக்கு கன்றாவியா இருக்க மச்சான். கன்றாவியா தான் இருக்கு, என்ன எப்படி சொல்லணும்? எப்ப பார்த்தாலும் கலகலப்பா பேசிட்டு தானே இருப்பேன், அதுவும் இப்பதானே ரெக்கவர் ஆன, அதுக்குள்ள உனக்கு என்ன கேடு வந்தது? பத்தியா திட்டுற, நேத்திலேருந்து நான் சோகமா இருக்கேன், ஆனா நீ ஒரு வார்த்தை கேட்டியா? ஏய், வார்த்தை கேட்காமலாம் இல்ல, நேத்தி தான் நந்தினி வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு பஞ்சாயத்து கூட்டிட்டு வந்தேன், அதனாலதான் ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். முழுசா ஃபீல் பண்ணி முடிக்கட்டுமேன்னு விட்டேன். முழுசா ஃபீல் பண்ணி முடிக்கட்டும்னு விட்டியா? ஆமாண்டா, ஒருத்தவங்க அழுவும் போது தடுக்க கூடாது, முழுசா அழுது முடிச்சாதான் அவங்க கவலை எல்லாம் வெளியே வரும். ஒருத்தவங்க சிரிக்கும் போதும் தடுக்க கூடாது, அவங்க நல்லா சிரிக்கும் பொழுதுதான் அவங்க மனசு இன்னும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். மிஸ்டர் சஞ்சய், நீங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்றீங்க தெரியுதா? சீரியஸா இல்ல மச்சான், நான் ஏன் எஸ்கேப் ஆகணும்? பஞ்சாயத்து உங்களால தானே. என்னால பஞ்சாயத்தா? நீ தாண்டா காரணம். பின்னா லவ் வெளியில சொல்ல மாட்டேங்கிற, ஆனா நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. சாமி, அப்படிலாம் சொல்லக்கூடாதியா? அப்படிதான்டா சொல்லுவேன், அப்படி மட்டும்தான் சொல்லுவேன்னா. அது எப்படிடா லவ் பண்ணாமலே அட்வான்டேஜ் லெவல் டாஸ்க்லாம் பண்றீங்க? அட்வான்டேஜ் லெவல் டாஸ்கா? அதெல்லாம் பண்ணல மச்சான். அன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீ பைக்ல போயிட்டு வந்ததை மட்டும் யோசிச்சு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, அதுக்கப்புறம் அந்த பைத்தியக்காரிக்கிட்ட நான் பேசவே இல்லை. பார்த்தேன், காலையில போய் பேசிட்டு பார்த்தேன். தூரத்துல இருந்து பார்க்கும்போதே பல்ல காமிச்சு தான் பேசிட்டு இருந்தேன். அதை காதால வேற கேட்கணுமான்னு சொல்லிட்டு தான் நான் தூரமா நின்று விஷுவலை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காதால கேட்டேன்னா தாங்கிருக்க மாட்டேன் மச்சான். ஐயோ என் சாமி, என்ன பேசுனா?
அதான் கேட்க மாட்டேன்ட்டிய மச்சான். அப்புறம் ஏன்டா கேட்குற? கேட்டா தாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியுதுல்ல. என்கிட்ட முறையா நான் கேட்டு ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொல்ற தெரியுமா? கரெக்டையை மாத்திட்டான். ஐயோ கடவுளே. மச்சான் இப்போ திட்டுற, என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ற. ஆனா என் பிரச்சனையெல்லாம் சரி பண்றேன்னு நீ தான் சொன்ன. சரியும் பண்ண. நான் தான் சரி பண்ணேன்னு நீங்க தான் அப்பட்டமா ஒத்துக்கிறீங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க ஒய்ஃப் கூட வாழதானே ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் என் லவ் வீணாக்க கூடாதுடா. நான் எங்க வீணாக்குனேன்? நான் வீணாக்கல. உன் லவ்வை டெவலப் தான் பண்ணியிருக்கேன்னு. நான் எல்லாம் பண்ண நீ அதெல்லாம் ரோல் மாடலா எடுத்துட்டு போய் உன் லவ்வை டெவலப் தான் பண்ணியிருக்க. அஃப்கோர்ஸ் மச்சான், அதுல எதுவும் தப்பு சொல்லலையே. நானு உன்னை பார்த்து தான் இது வரைக்கும் நான் கத்துட்டு இருக்கேன். லவ் விஷயத்துல நீ தான் என்னோட குரு. பட் குருக்கே வாழ்க்கை இல்லாம போகும்போது நீ எப்படி மச்சான் சிரிச்சு சிரிச்சு பேசுவேன்? ஓ மை காட். சரி, உங்க பஞ்சாயத்து என்னன்னு சொல்லுங்க. அது என்ன பஞ்சாயத்து தெரியுமா? சொல்லுடா. இல்ல நீ இப்ப கடமைக்குன்னு கேக்குறேன்னா. ஆனா சாமி, என்ன நான் கஷ்டப்பட்டா படட்டுங்கிறேன், கஷ்டப்பட்டு முழுசா முடிச்சாதான் கேட்பாங்கிறேன். முன்னாடிலாம் நான் சோகமா இருந்தா நீ சோகமா இருக்கக்கூடாது, என் ரோஹித் சோகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்போ நான் சோகமா இருந்தா நீ முழுசா சோகமா இரு மச்சான், முழுசா ஃபீல் பண்ண மச்சான்னு சொல்றேன். பாத்தியா? கடவுளே, அந்த கடவுளே முகரக்கடியே தினசு சொல்ல மாத்திரம். என் மச்சான், இப்போல்லாம் நான் சோகமா இருந்தா உனக்கு கேட்கணும்னு தோணல மச்சான். நான் லவ்வே பண்ணலன்னா நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணாதன்னுலாம் சொல்லலை. அவ்வளோ கல் நெஞ்சக்காரெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன சாமி? நீங்கள் லவ் பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாகவே லவ் பண்ணுங்க. நீங்கள் ஏன் உங்கள் கல்யாணத்தை லேட்டாக பண்ணணும்னு யோசிக்கிறீங்க? நான் எப்படா லேட்டாக பண்ண போறேன்னு சொன்னேன்? உன் கல்யாணம் முடிஞ்சோடனே பேச்சுவார்த்தையை போட்டு கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வேண்டாம். போய் சொல்லுறேன். பொய்யெல்லாம் சொல்லலை சாமி. இங்கே பாருங்க, நீங்கள் ஏதோ தப்பாக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க என்கிட்ட. இங்கே பாருங்க, சொல்லல பாருங்க. ஏன் ஏண்டா நான் கல்யாணம் லேட்டாக பண்ணிக்க போறேன்னு உனக்கு யார்டா தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? என் பொண்டாட்டி தான் சொன்னான். என் பொண்டாட்டி போய்லாம் சொல்ல மாட்டான்னு அவ தான் சொன்னான். ஒரு 2 வருஷத்துக்கு என் தங்கச்சி கல்யாணத்தை தள்ளி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஐடியா யார் கொடுத்தது? நீ அவளும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தானே எடுத்திருப்பீங்க. அட பைத்தியக்காரனாய, இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க சொல்லு? நான் இங்க லவ்வே சொல்லலையா, அதுக்குள்ள நாங்க கல்யாணத்தை தள்ளி வைக்கிறத பத்திலாம் பேசிட்டோன்னு உன் பொண்டாட்டி சொல்லுது, அதை நீ நம்பிட்டு இருக்க. அப்படிதானே? இல்ல லவ் பண்ணாத நீங்க எப்படி கல்யாணத்தை தள்ளி வைக்கிறத பத்தி பேசுவீங்க? உன் பொண்டாட்டிட்ட நீ தான் கேட்கணும்னு. அப்ப கல்யாணம் உண்மையிலே 2 வருஷம் கழிச்சு பண்ண மாட்டியா? லூசு பையல, நானே எப்ப ரிசப்ஷன் முடியும் போய் பொண்ணு கேட்கலாம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே வயசாயிடுச்சு உனக்கு எனக்கும், புரியுதா? இப்படியே நம்ம 2 பேரும் உட்காந்து வச்சுக்க, இந்த கௌதம் கார்த்திகன் டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஒழுங்கா நீ உன் பொண்டாட்டி கூட எப்படி குடும்பம் நடத்துறதுன்றத பத்தி யோசி, புரியுதா? அதே மாதிரி எப்படி கேட்டு நான் கல்யாணம் பண்ணலான்றத பத்தி நான் யோசிக்கிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா கதையை கிளப்பிட்டு நிக்காத. இங்க பாரு, நீ சொன்னாலும் சரி உன் பொண்டாட்டி சொன்னாலும் சரி, 2 வருஷம்லாம் என் கல்யாணத்தை தள்ளி வைக்கிற மாதிரி பிளான்ல நான் இல்ல பாத்துக்க. இட்ஸ் ட்ரூ, ரியலி மச்சான். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுண்ணா. அப்போ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடு. கண்டிப்பாக மச்சான். சரி, இந்த கல்யாண பேச்சுவார்த்தைலாம் இருக்கட்டும். இப்போ உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் மெயின் பிரச்சனை என்ன? அந்த மஞ்ச சொக்கா ஃபீல் பண்ணுவாராமா. அந்த மஞ்ச சொக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேர்கிட்டேருந்து எந்த பேமெண்ட்டும் வாங்க மாட்டாராமா. அந்த மஞ்ச சொக்கா நிறைய கமிட்மெண்ட் வச்சிருக்காராமா. அதனால அந்த மஞ்ச சொக்காவுக்கு நானும் என் தங்கச்சி சேர்ந்து சப்போர்ட் பண்ணா எங்க அப்பாவோட ஆசையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றிடுவோம். அதனால சஞ்சய் சார் எப்படி தள்ளி நிற்கிறாரோ, 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரோ, அதே மாதிரி நீங்களும் தள்ளி இருந்து பாருங்களேன். நான் மறுபடியும் 2 வருஷம் தாலியை மறைச்சு வச்சுக்கிறேன்னு சொல்றோம் மச்சான். ஓ மை காட். நீ சொல்றத வச்சு பார்த்தா நந்தினியா பிளான் பண்ணி தான் 2 வருஷம் டைம் சொல்லியிருக்கு. ஒருவேளை கீர்த்தனா கிட்ட கேட்டா லவ் பண்றதெல்லாம் ஓகே தான், எங்க அக்கா மாதிரி தான் நானும் முடிவு எடுப்பேன்னு, எனக்கு ஒரு 4 வருஷம் டைம் வேணும்னு கேட்பாலோ? நம்மளை பார்த்தா இவங்களுக்குலாம் எப்படி தெரியுது மச்சான்? நம்ம நல்லவனாவே இருக்கோம்ல, அதனாலதான் இவளுங்கெல்லாம் நம்மள ஏமாத்துறாளுங்க. ஆனா கிரிமினலா இருக்கிற அந்த 2 கேட்டகரியும் அந்த 2 புள்ளையும் ஏமாத்திட்டு தான் மச்சான் இருக்கு. பட் அவனுங்க சந்தில சிந்து பாடுறானுங்க. பிடிச்சியாடா? சண்டெல்லாம் பிடிச்சிட்டான். அவனுங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் படம்லாம் ஓட்டுறானுங்க. அச்சோ, அதான் என் தங்கம் காலையிலேருந்து இப்படி சோகமா இருக்கா? ஆமான்னு சொல்லிட்டேன். ஒழுங்கா நீயும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணு. இந்த மஞ்ச சொக்காவோட எல்லா பிரச்சனையும் முடிக்கிற மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதுக்கு மரியாதையே கொடுக்காம அதை பத்தி யோசிக்காம பைத்தியக்காரி மாதிரி பேசுறா தெரியுமா மச்சான்? நான் மட்டும் அவளை பத்தி யோசிக்க மாட்டேனாடா. அதான் எனக்கும் புரியல, என்னவா இருக்கும்? சும்மா நானே கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம எல்லா கேள்வியும் என்னையே கேட்க வச்சு எல்லா ஆன்சரும் என்னையே சொல்ல வைக்கிறேன். ஆமால்ல. சரி சரி, அழுவாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னா. நீங்க உங்க பொண்டாட்டி இன்னைக்கு சாரி கட்டிட்டு வந்தாங்களே பாத்தீங்களா? சிசிடிவில மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? அங்க நடக்கிறா இங்க நடக்கிறா, இங்க போறா அங்க வரா. ஆனா வந்து நீங்க வாங்கி கொடுத்த சாரி தானே உங்கள்கிட்ட ஆசையே காட்டுறேன்னு என் கேபின் பக்கமே வரல தெரியுமா? ஆமால்ல, நந்தினிக்கு சாரி எடுத்துட்டு போய் கொடுத்த, அப்ப அந்த சாரி தானா? ஆசாசியா வாங்கின சாரி மச்சான், கட்ட கூட மாட்டேன்னு சீன் போட்டா தெரியுமா? சரி கட்டிட்டு வந்துட்டா, மனசு மாறி இருப்பா, வந்து நம்ம கிட்ட நல்லா பேசுவான்னு நினைச்சேன். ஆனா காலையில இருந்து இங்கிட்டு நடக்கிறா அங்கிட்டு நடக்கிறா, அப்படி போறா இப்படி வரா, என் ரூம் பக்கம் மட்டும் வரல தெரியுமா?
அடே என்னடா சொல்ற? அப்போ உன் பொண்டாட்டி சொல்ற மாதிரி ரிசப்ஷன் நிப்பாட்டிடுமா? நிப்பாட்டணும். ஏன்டா அப்படி பண்ற? நீ ஏன்டா அப்படி பண்ற? ஜீப்பா நான் என்ன பண்ணேன்? நந்தினி பார்க்கணும். சரி அவங்க தான் வரலன்னு தெரிஞ்சல, நீ கூப்பிட வேண்டியதுதானே? நான் ஒன்றும் கூப்பிட மாட்டேன். இப்ப ஆறு ரோஹித், ஒரு அளவு தான் சொல்லிட்டேன். பொம்பளை பிள்ளைங்க அப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, ஒழுங்கா கூப்பிட்டு பேச வேண்டியதானே? கூப்பிட்டு பேசினா அவன் 4 வருஷம் டைம் வேணும்னு கேட்கறதுக்கா? அதுவும் கரெக்டு தானே. மே கமெண்ட் சார். ஏடி உன் பொண்டாட்டிக்கு 100 ஆயுசு என்ன? வருது. நான் பேச மாட்டேன். ரோஹித் அப்படிலாம் சொல்லாத சாமி. உங்க பொண்டாட்டிகிட்ட ஒழுங்கா பேசுங்க, புரிய வைங்க. உங்க என்ன ப்ராஜெக்ட் முடிஞ்சா அமௌண்ட் கிடைக்கும்ன்றதே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்காதடா பேசி புரிய வை. நான் இப்படியே போறேன், அந்த உன் பொண்டாட்டிகிட்ட பேசுனா. நீ எங்க போற? அட்வான்டேஜ் லெவல் டாஸ்கா? உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? அஞ்சய் வைக்கப்படுறியாடா? சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓ கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சில் மன்றம் கொண்டு சேருന്ന நேரம். சுந்தரி அவளும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன புறமப்படக்கூடாது. முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுங்காதடா கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். கடவுளே, இவன் பாடிட்டு போறதையும் வெக்கப்பட்டுட்டு போறதையும் பார்த்தா இவன் என்ன கல்யாணம் பண்ணாம வளைகாப்பு பண்ணிடுவான் போல. இதுக்கு பேரு தான் பொறுமையா இருந்தவங்க பொங்கி எழுந்தா பூமி தாங்காதுன்னு சொல்லுவாங்களோ. மே கமெண்ட் சார். பைத்தியக்காரி இவ ஒருத்தி. மே கம்மினா உள்ள வந்து மட்டும் என்ன கடுப்பேத்த போறான். முன்னாடிலாம் இவ எப்படா நம்ம கேபினுக்கு வருவான்னு இருக்கும். இன்னைக்கு மட்டும் இவ எதுக்கடா வரான்னு இருக்குன்னா. சார் வேணும்னே பண்ணாதீங்க. உள்ள வரட்டுமா இல்ல ஏதாவது மீட்டிங்ல இருக்கீங்களா? எஸ் கமின். பைத்தியக்காரி இவளை கண்டுக்காத மாதிரியே ஃபைல் தூக்கி வச்சுட்டு வந்திருப்போம். அது எல்லாரும் நிதானமா கதை கேட்கணும்னா சொல்லுங்க மேடம். அது இன்னைக்கு ஒர்க் இல்லையா, நம்மள ஜாலியா இருக்கமா? ஆமா மேடம், எத்தனிக் டே, அதனால ஜாலியா இருக்கும். ஒர்க்கும் பார்க்க வேணாம்னு சார் தான் சொல்லிட்டாருன்னு சொன்னீங்களே, அதை மட்டுமா சொன்னாரு? அது கூட இன்னொரு விஷயமும் சொன்னாரா? மேடம் அதாவது அவசரப்படாதீங்கண்ணா. இன்னைக்கு எத்தனிக் டே கொண்டாடுறோமா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்கோமா. இன்னைக்கு ஜாலியாக இருக்கிறதுனால இந்த எத்தனிக் டேவை முன்னிட்டு சார் வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மாலாம் வராங்கன்னு சார் சொன்னாரா? ஆமாம் சொல்லிட்டு இருந்தாங்க மேம். சாரோட அப்பா அம்மாலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா செலிப்ரேஷன் வச்சா வருவாங்களாமே. சாரோட அப்பா கூட இங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாரே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் சாரோட அப்பா ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் டீட்டெயில்ஸ் தெரியுமே. அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் கட்டுதான். ஆனால் மேட்ரு வேறன்னா வேறையா? ஆமாண்டம்மா, யாரும் இந்த மேனேஜரை அசிங்கமாக திட்டாதீங்க. அப்படி திட்ட போறீங்க அப்படின்னா நியூஸை கேட்டுட்டு சொல்லுங்க, நான் எழுந்து போயிடுறேன். என் காதில் விழாத மாதிரி மட்டும் திட்டுங்க. பீப் சவுண்டு போட்டு கூட திட்டிக்கோங்க, நான் கவலைப்படல. ஆனால் தயவு செஞ்சு என் முன்னாடி என் காதில் கேட்குற மாதிரி மட்டும் இந்த மேனேஜரை நீங்கள் திட்டிடக்கூடாதுன்னு. அவ்வளோ பெரிய விஷயமா சொல்ல போறீங்க? ஆமாண்டம்மா இரு, நான் ஒரு ஃபார்மில் போய்க்கிறேன்னு. சாரோட அப்பா அம்மாலாம் வராங்களா? அவங்க வர்றது எதுக்கு அப்படின்னா எத்தனிக் டே செலிப்ரேஷனுக்கு மட்டும் இல்லை. அப்புறம் மேடம் இந்த செலிப்ரேஷன் கூடவே நம்ம கௌதமுக்கும் இலக்கியா மேடம்க்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அவங்களுக்கு ரிசப்ஷன் வைக்க போறாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்களா? சூப்பர் மேடம். பாவம் ஹாஸ்பிட்டலில் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு கௌதம் கல்யாணம் நடந்துருச்சு. இப்போ ரிசப்ஷன் வச்சா இலக்கியா மேமையும் கௌதமியும் நம்ம கண்குளிர பார்த்து ரசிக்கிற அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனால ரிசப்ஷன் வைக்கிறது தப்பில்ல மேடம். அதை முறையாக அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அது கூட சூப்பர்ல மேடம். சூப்பர் தாண்டாம்மா. ஆனால் கௌதம் இலக்கியா ரிசப்ஷனை பற்றி மட்டும் அவங்க பேச வரல. தென் மேடம் அவங்க இன்னொரு பேருக்கும் ரிசப்ஷன் பேச வந்தாங்க மேடம். செம்ம மேடம். அப்ப கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? பவித்ராவை அவங்க ஏத்துக்கிறாங்களா? அப்ப கார்த்திக்கும் பவித்ராவுக்கும் கல்யாணம் நடக்க போதா? ஆமா, கார்த்திக் சார் மட்டும்தான் ஒரு பிள்ளையா அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை இருக்காரு, அவரை பத்தி யோசிக்க மாட்டியா மேடம்? ரோஹித் சரியா சொல்றீங்க? அம்மா அவர் தானே மூத்த பையன். அவர் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா கார்த்திக்கிட்ட போறீங்க. கரெக்ட் தானே. இதுங்க தான் ஏதோ கன்றாவியா பேசுதுங்க. ரோஹித் சார் இருக்காரு, அப்ப ரோஹித் சாருக்கு கல்யாணமா இன்னும் பாத்துட்டாங்களா மேடம்? ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா? ஆமாம்ல மேடம், நான் வேற ரோஹித் சார் நடுவில் இருக்கதே மறந்துட்டேன். அப்போ ரோஹித் சாருக்கு கல்யாணம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்களா மேடம்? ரோஹித் சாருக்கு கல்யாணம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலடா தங்கம். தென் மேடம் இலக்கியா மேம் கூட நம்ம ரோஹித் சாருக்கும் என்கேஜ்மெண்ட் மாதிரி எதாவது பண்ணலான்னு இருக்காங்களா? இல்லடாம்மா. என்னதான் மேடம் சொல்லுங்க. ரோஹித் சாருக்குமா? இல்லடாம்மா, இந்த கம்பெனியோட ஓனர் ரோஹித் சாருக்கும் ரிசப்ஷனா? மேடம் ஆர் யூ ஜோக்கிங்? கல்யாணம் பண்ணாம எப்படி மேடம் ரிசப்ஷன் வைப்பாங்க? ரோஹித் சாருக்கு என்ன கல்யாணம் ஆகலையே, அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி மேடம் ரிசப்ஷன் வைப்பாங்க? இங்கே பாருடாம்மா, நான் சொல்றத ஷாக் ஆகாம தான் இது வரைக்கும் கேட்குறீங்க சிரிச்ச மேனிக்கு. ஆனால் இதுக்கப்புறம் சொல்ல போற விஷயத்துக்கு நீங்கள் ஷாக் ஆகாம கேட்கணும்னு. மேடம் குழப்பாம சொல்லுங்க மேடம். ரோஹித் சார் இருக்கார்ல, ரோஹித் சார் அவருக்கு இலக்கியா மேடம் காண மாதிரியே கல்யாணம் ஆயிடுச்சான்.
ஐயோ பிள்ளைங்கெல்லாம் வாய பொழந்துருச்சேன். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். கல்யாணமா? காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய், மன்னவி சாகிறாள் கைகள் கட்டி பார்க்கிறாய், வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ, வீதியில் வீரவாள் தீப்பிடித்து வேகுதோ, திரும்பி வா உண்மை தெரிய வைக்கவா. நிறமடம் நிறமடம் மேடம். அந்த ஆண்டாம்மா தனுஷு நான் தாயா சாமி. சொல்லுங்கய்யா, வாயெல்லாம் இப்படி பொழக்க கூடாதுன்னு. இப்படி அது எப்படி? அடே வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கடா. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னேன். ஆனா எப்ப கல்யாணம் ஆச்சு தெரியுமா? ஏன் மேடம், அவங்க அத்தைக்கு நெஞ்சு சொல்லி வந்தப்போ ரோஹித் சார் கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களோ? அப்படிதானே மேடம்? அப்படிதான் கல்யாணம் இருக்குமோ? இல்லடாம்மா, அவருக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதான். ஓ மை காட். சொன்னாங்க. எனக்கு மட்டும் என்ன கனவா கண்டேன்? மேடம், ஆனா இந்த வாட்டி நீங்க தான் ஸ்மார்ட்டா செயல்பட்டிருப்பீங்களே. சாரே வாய திறந்து அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு அவர் சொன்னப்போ நீங்க கேட்டிருக்கலாம்ல மேடம், யார் சார் உங்க ஒய்ஃப் அப்படின்னு. அதைத்தான் இப்ப சொல்ல வரேன். இவ்வளவு நேரம் கேட்ட ஆன்சர் கூட உங்களுக்கு பிரமிப்பா இருக்காது. இப்போ ஒரு ஆன்சர் சொல்ல போறேன் பாரு. என்ன மேடம்? அதாவது சாரு கூப்பிட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்காக தான் வராங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே உங்களை மாதிரி தான் நானும், சார் உங்களுக்கு கல்யாணமா பொண்ணு பார்த்துட்டாங்களா சார், இல்ல உங்களுக்கு உங்க அத்தை சீரியஸா இருக்கிறப்ப கல்யாணம் பண்ணிட்டாங்களா சார், அப்படி இப்படி உங்களை மாதிரி தான் கேட்டேன். சார் ஆன்சர் சொல்லிருக்கணும் மேடம், கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லாமல இருக்க மாட்டாரு. இந்த அளவுக்கு சொல்றப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு தானே. அவர் சொல்லதான் வந்தாரு. அப்ப யார் மேடம்? நான் தான் கேட்கலையா? அம்மாண்டம்மா கோவப்படாத கேளுங்க அண்ணன், நான் மேனேஜரு, அந்த மரியாதை மனசுல இருக்கட்டும்னா. சாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ஒய்ஃபை பற்றி தான் சொல்ல வந்தாரு. நான் தான் கொஞ்சம் பில்டப்பா சஞ்சய் சார் சொன்னதையும் கேட்காம, சார் நீங்கள் க்ளூ மட்டும் கொடுங்க சார், நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? ஆனால் சஞ்சய் சார் மட்டும் சொன்னார் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க மீரா, ரோஹித் சொல்லும் போதே கேட்டுக்கோங்கன்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் தான் சொன்னேன் பில்டப் கொடுத்து, இந்த டைம் நீங்கள் க்ளூ கொடுங்க சார், நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க சார்னு சொல்லி அவர் அதுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, என் ஒய்ஃப் ஈவினிங் தான் வருவாங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லாதன்னு சொல்லும் பொழுது நான் எப்படி மீராவும் உங்களுக்கு சொல்லுவேன். சார் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவ்வளோதான், முடிஞ்சால் உங்களால் ஈவினிங் வரைக்கும் யோசிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்க, இல்லைனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்பொழுது தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இதோட ஸ்டாப் பண்ணிட்டாருடாமா. I am very happy. Start music. ஒரு மேனேஜரா? அண்ணாண்டம்மா மூஞ்சி ரியாக்ஷனை மாத்தாதீங்க. இல்ல எங்களுக்கு ஒண்ணு புரியல மீரா மேடம், சார் தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஆரம்பிச்சார்ல, அவர் என்ன பேசுறாருன்னு கேட்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் நீங்க கேட்டதுனால தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயினே அவர் அதை சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்க ஒழுங்கா வாய மூடிட்டு கேட்டுனா அவர் பொண்டாட்டி பத்தி சொல்லிருப்பார்ல. இல்லடாமா, அவர் சும்மா கல்யாண பேச்சுவார்த்தையா தான் இருக்கும், கல்யாணத்தை பத்தி தான் பேச வருவார்னு நினைச்சேன், மத்தபடி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாருல்ல, நான் எதிர்பார்க்கலடா. எனக்கு புரியல மீரா மேடம், உங்களுக்கு என்ன ரொம்ப ஜீனியஸ் நினைப்பான் மனசு மேடம்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா மேடம்? அவர் தான் சொல்ல வந்தார்ல, ஏன் உங்களால அமைக்க கேட்க முடியல? இப்படியே எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு தான் மேடம் ஃபர்ஸ்ட் டீம் இழந்தீங்க. இப்ப பாருங்க உங்க நாலேஜ் மொத்தத்தையும் முட்டாள்ன்ற அளவுக்கு இழந்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்போசிட்ல யாராவது ஒரு பேச வந்தா அவங்கள பேச விட்டு கேட்கணும் மேடம். அவங்க என்ன பேசுறாங்கன்றது நம்ம காதுல வாங்கிட்டு தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசினா இப்படிதான் மேடம் உட்காந்துருக்கணும். கோவத்துல சொன்னாலும் பாயிண்ட் கரெக்ட்டா? ஆமா பாயிண்ட் கரெக்ட். எல்லாத்தையும் கேட்டுட்டு மட்டும் என்ன பண்ண போறீங்க? இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈவினிங் சொல்லிட்டு வராமே. ஈவினிங் சொல்லிடுவாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் நம்ம தான் இப்ப சஸ்பென்ஸ் இல்லாமலே கண்டுபிடிக்கிற அளவுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருல, அது ஏன் நம்ம கண்டுபிடிக்கலாம் தான் கேக்குறேன். எங்களுக்கு புரியவே இல்ல. மேனேஜர் ஆஃப் த கம்பெனின்னு சொன்னா மட்டும் போதாதுன்னு மேனேஜர் மாதிரி நடந்துக்கணும். நான் உங்கள்கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல மீரா மேடம், நீங்க மாறிட்டீங்க, இப்பெல்லாம் புத்திசாலி ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க ஒர்க்ல மட்டும் தான் மேடம், இந்த படிப்பு ஸ்டூடெண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிப்புல மட்டும் தான் ஃபர்ஸ்டா இருப்பாங்க, மத்த எல்லாத்துலயும் 0வா இருப்பாங்க. அதே மாதிரி தான் மேனேஜர் ஆஃப் த கம்பெனியா, இந்த கம்பெனில மேனேஜரா 100% உங்களோட அவுட்புட்டை கொடுக்குறீங்க, நான் தப்பே சொல்லல. ஆனா ஏன் மேடம் மத்த எல்லா விஷயத்துலயும் 0வா இருக்கீங்க? எவ்வளவு கேட்கறோம், பதில் சொன்னீங்களா மேடம்? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ அழுது என்ன பண்றது? நம்மளாம் சேர்ந்த கண்டுபிடிச்சிடலாம்டாம்மா. நம்ம ஃபைனலில் கேட்கும்போது தான் நம்மளுக்கு மயக்கம் வரும். இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக தேடி நம்மளா கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, மயக்கம் வராதுன்னா. இந்த வாட்டி நானும் அட்மிட் ஆக மாட்டேன்ப்பா. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறப்போ காதில் பேசாமல் பஞ்சு வச்சுக்க போகிறேன். பட் விஷுவலாக ஒரு ஒய்ஃப் வரதானே செய்வாங்க, அப்போ கண்ணை முடிப்பியா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை மீரா மேடம். என்ன எங்களை மாதிரி கவுண்டர் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்களா?
ஏய் நான்சி, இவங்கள்ட்ட பேசி ஒரு யூஸ் இல்ல. இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. வா இந்த வாட்டி நம்பலாம் இல்ல இந்த ஆபீஸ் பாத்துருவோம். கார்த்திக் போய் எப்படியாவது உண்மையை கேட்கிறோம், அவன் சொல்லுவான் நம்மளுக்காக. டேய் கேட்காதீங்கடா, அந்த ஃப்ராட் பைய சொல்ல மாட்டான். பரவாயில்ல, எங்களால முடிஞ்ச பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு வரோம். நீ அது வரைக்கும் மீரா மேம் கிட்ட என்கொயரி போடு. ஏய் இங்க பாரு, இவங்கள்ட்ட பேசி பேசி ஏதாவது உண்மையை கேட்க பாக்குறேன். அதை விட்டுட்டு வேஸ்டா கதை பேசிட்டு இருந்தேன். நீங்க போங்கடா, நான் பாத்துக்கிறேன். பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளூருதே. திமிரு தாண்டி திமிரு தான். உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம்லண்ணா. எங்க இங்க இருந்த துளசி செடியை கூட காணோம். துளசி செடி வேணாம், நீ வேணாம், போங்கண்ணா. சார் சொல்லுங்க நந்தினி. வர்றோம் சார். சொல்லுங்க நந்தினி, என்ன விஷயம்? ஏன் சார் நிமிந்து பார்த்து பேச மாட்டீங்களா? பாஸ் கிட்ட ஒரு ஸ்டாஃப் பேச வந்திருக்கீங்க. ஸோ நீங்க சொல்ற விஷயத்த நான் கேட்டா போதும். சொல்லுங்க. ஸோ அப்போ நிமிந்து பார்க்க மாட்டீங்க? எனக்கு வேற வேலை இருக்கு நந்தினி. ஸோ ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் வெரிஃபை பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறேன். ப்ராஜெக்ட்ல ஏதாவது டவுட்டா? இல்லை சார். அப்புறம் ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளமா? நோ சார். வேற என்ன விஷயமா இப்போ எம்டியை பார்க்க வந்திருக்கீங்க? நான் எம்டியை பார்க்க வரல. சார்னு தானே கூப்பிட்டீங்க, அப்புறம் எம்டியை பார்க்க தானே வந்திருக்கீங்க. ஏன் நான் சார்னு கூப்பிட்டதே இல்லையா உங்கள? பாரு நந்தினி, தேவையில்லாமல் பேச தேவையில்ல. நைட்டே நீ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உண்மை தான் நீ பேசுறது எல்லாமே. பட் நான் எந்த விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸாக இருக்க விரும்பல. அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்க 2 வருஷம் தள்ளி வச்சிடலான்னு? ஆமாம், நீ அந்த முடிவில் இருக்கும்பொழுது நான் ஏன் தடுக்கணும்? நான் எந்த முடிவு எடுத்தாலும் ஒத்துப்பீங்க அப்படி தானே? அதில் இருக்கிற நல்லது கெட்டதை எனக்கு எடுத்து சொல்ல மாட்டீங்க. எனக்கு எல்லாமே புரிகிற மாதிரி நான் நிறைய விஷயம் பேசிட்டேன், நிறைய விஷயம் செஞ்சுட்டேன். பட் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன். நீ திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பேசும்போது நான் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தை வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் உங்கள் அப்பாவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணல. இவங்க அப்பாவை வச்சு ஒரு விஷயம் பேசும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக நான் எதுவும் பேசவும் விரும்பல. உனக்கு எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் நான் விரும்பல. அத்தை மாமா இப்போ எத்தனிக் டேக்கு வராங்கல்ல, ஸோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண தானே போகிறாங்க 2 பேர் ரிசப்ஷன் பற்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்பா நந்தினி ப்ராஜெக்ட் முடிக்கட்டும், இப்போதைக்கு இலக்கிய கௌதமுக்கு மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் தான் சார் ஒத்துக்க மாட்டாங்க. பட் நீ ஆசைப்படுறலாமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்ட கூட எதுவும் பேசக்கூடாதா? உங்களை டீஸ் பண்ணக்கூடாதா? இந்த விஷயம் டீஸ் பண்ணுற மாதிரியா பேசினா? இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டது கிடையாது. தப்பாக உன்னை ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது. எல்லாமே உன் விருப்பம்னு சொல்லி தான் விட்டுட்ருக்கேன். அப்படி இருக்கிறவங்கிட்ட நீ திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னு கேட்கும்பொழுது எப்படி இருந்திருக்கும்? எனக்கு புரியுது, ஆனால் நான் சும்மா உங்களை டீஸ் பண்ணுறதுக்காக தான் கேட்டேன். நீ நியாயமாக தான் கேட்டேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சார் கொஞ்சம் என்ன பாருங்களேன். இல்லை வேணாம். மாமா நைட்டு கால் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ராப்ளமா உங்களுக்கு? அவங்க மருமகள்கிட்ட பேச கால் பண்ணாங்க. தான் என்னவான்னு கேட்டேன். எனக்கு ஆஃபீஸ்க்கு வரமா, ஸோ உங்கள் ரிசப்ஷன் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்கிட்ட சொன்ன ஆன்சர் அவங்ககிட்டயும் சொல்ல வேண்டியதானே? உங்ககிட்டே நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க. மாமா கிட்ட எப்படி சொல்லுவேன்? போய் சொல்லாத நந்தினி. நேற்று நீ பேசும்பொழுது உன் கண்ணில் ஒரு வலி இருந்துச்சு. வலி இருந்துச்சு அப்படின்னா உண்மையும் அதுதான் பொய்யும் அதுதான். சரி, அந்த வலி உண்மையானதாகவே இருந்துட்டு போட்டுமே. ஸோ 2 வருஷம் தள்ளி வச்சுக்கலாம் தான் சொல்கிறேன். என் புருஷன்தான் எனக்கு எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு பண்ணிட்டு வர்ற அளவுக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அதில் நான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன். இந்த அறிவு நேற்று எங்கே போச்சான்? நான் தான் சொல்கிறேன்ல. இல்லாடி எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? என்னை பைத்தியக்காரனாக்கி பார்க்கலான்னா? நேற்று நைட்டு எப்படி பேசுன தெரியுமா? சாரி. சாரின்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சா? என்கிட்ட அத்தை மாமா கேட்டாங்க, தாராளமாக சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். ரிசப்ஷனில் எனக்கு முழு சமாதானம் தான் சொன்னேன். வேணாமா, தயவு செஞ்சு வேணாம். நீ முழு மனசோட எதுக்கும் ஒத்துக்க தேவையில்ல. முழு மனசோட ஒத்துக்கிறேன்னு நடிக்கவும் தேவையில்ல. ஸோ நம்ம ரிசப்ஷனை நிப்பாட்டிடலாம். நீ ஃபுல்ஃபில்லாக ப்ராஜெக்ட் உன்னால் முடிக்க முடியும் நம்பி ப்ராஜெக்டையும் முடிச்சு ஸோ உங்கள் அப்பாவோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல. நீ தெரிஞ்சே கூட பண்ணுடின்னு நான் சொல்லிட்டேன். என்ன என் பர்ஃபார்மன்ஸ் என்கிட்டே போடுறியா? நான் ஒன்றும் யார் மாதிரியும் காப்பி அடிக்கல நடிக்கல. உண்மையை தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா ஆசாசியாக ஒரு பொண்டாட்டி புடவை கட்டிட்டு வந்திருக்காளே, அவளை கூப்பிட்டு பேசுவோன்னு இல்லாமல் இப்படி சிட்டுன்னு விழுறீங்க அவளை வந்து பார்க்கும்போதும். ஆமாம், ஆசாசியாக பொண்டாட்டிக்கு புடவை எடுத்துகிட்டு வரும்போது தான் பொண்டாட்டி நல்லா திருப்தியாக பேசி அனுப்புனாலே அந்த பூரிப்பில் இருந்து இன்னும் புருஷன் வெளியில் வரல. அதனால இப்போது இன்னும் அவளை கூப்பிட்டு வாங்கி கட்டிக்க வேணாம் தான் கம்முன்னு இருக்காரு. அந்த சொல்கிறேன்ல, புடவை எப்படி இருக்கு? சொல்ல முடியாது. நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கா? ஒழுங்கா ஒரு முடிவா சொல்லிட்டுன்னா
உன்னை ஓகேன்னு சொல்ல வச்சு உங்க அப்பாவை ஓகேன்னு சொல்ல வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன். அசால்ட்டா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, பெண்ணை திரண்டு வரும்போது தாடியை உடைக்கிற கதையா, அப்படி இல்லை நீ பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பத்தி எப்படி தெரியுது? ஐயோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு போலயா. என்ன பாவலா காமிச்சாலும் பழிக்காதுன்னா, எந்த மாதிரி டைப்பா மூஞ்ச வச்சாலும் இந்த ரோஹித் மயங்க மாட்டேன்னா. மாமு ஆமா மாமு வேணான்னு சொல்லிட்டேன், வாய மூட்ரி. ரோஹித் இது கிளாஸ் ராதடா, மாமு கூப்பிடாதடின்னு சொன்னா. உங்களை கூப்பிடாம வேற யாரை கூப்பிடுறது மாமு? ஐயோ இங்க பாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் நம்ப மாட்டேன்னா. இப்படி பேசிட்டு அப்புறம் நீ திரும்ப போய் வேற ஏதாவது பேசுவேன். என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கான். இதெல்லாம் நினைப்பணும் உங்களா? அணைச்சிட்டு தாண்டி இருக்கேன், நீ நினைச்சிட்டு தான் இருக்கன்றது நீ மாத்தி யோசி விளையாடுறதுல தான் தெரியுது. நான் தான் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு சொல்றேன்ல. இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன். நான் பீஸ்ஃபுல்லா எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரலானே முடிவு பண்ணிட்டேன். அதனால நம்ம ரிசப்ஷன்லாம் ஒன்னும் ஏற்பாடு பண்ண வேணாம்னா நீ உங்க வீட்டுல இருந்த. இங்க பாருங்க மாமு, கூப்பிடாதடி. அப்படிதான் கூப்பிடுவேன். இதுக்கு அப்படி கூப்பிட்டு பைத்தியக்காரனாக்கவா? எடுத்தோடனே மாமுன்னு கூப்பிடுவேன். அப்புறம் 2 நாள் போச்சு அப்படின்னா சார்னு கூப்பிடுவேன். இல்ல என்ன இல்ல இனிமேல் எப்பவுமே மாமன் தான் கூப்பிடுவேன். நம்ப மாட்டேன். நம்பணும்னா என்ன பண்ணணும்? நம்பணும்னா என்ன பண்ணணுமா? ஒருவேளை என்ன சொன்னாலும் பண்ணுவாளோ? டேய் ரோஹித், வாய்ப்பை பயன்படுத்து. நம்பணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? பண்ணுவேன். நல்லா யோசிச்சு சொல்லு, என்ன வேணாலும் பண்ணுவேன். பண்ணுவேன். சரி, ஒரு கிஸ் கூட பார்க்கலாம். கிஸ்ஸா? ஆமா கிஸ் தான், KISS கிஸ். மாமு சும்மா இருந்தவன உசுப்பேத்தெல்லாம் தெரிஞ்சது இல்லடி. சொல்லு, சும்மா இருந்தவன உசுப்பேத்தி விடலாம் தெரிஞ்சது இல்ல. அப்பெல்லாம் எங்க போச்சு இந்த மாமுன்ற வயசு? கூட்டும்போது கொடுப்பாலாம், உட்காந்துருக்கும்போது கொடுப்பாலாம், எல்லாம் என்னை விட டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவாலாம். இப்போ நான் உன்னை நம்பணுன்றதுக்காக ஒரு கிஸ் கேட்கறத மட்டும் கொடுக்க மாட்டலாம். இதுல என்னடி நான் இருக்கு? அப்ப நீ ஃப்ராடு வேலை தானே பாக்குறேன். அப்படிலாம் இல்ல. கிஸ் கொடு. கொடுத்தா நம்புவீங்களா? அப்ப நீ கொடுப்பியா? கொடுப்பேன். உண்மையாவே கொடுப்பாளோ? ஏய் இங்க பாரு, நான் ஒன்னும் விளையாட்டுக்கெல்லாம் கேட்கலன்னா. நானும் விளையாட்டுக்கு தரேன்னு சொல்லலன்னா, உண்மையா தான் தரேன்னு சொன்னேன். கொடுக்க போறியா? ஆமா, அப்பதானே நம்புவேன்னு சொல்றீங்க. எங்க கொடு பார்க்கலாம். ஏய் நான் சும்மா தான் கேட்டேன். மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் சைலண்டா மட்டும்தான் இருக்கணும்னு இந்த நந்தினி உண்மையை தான் சொன்னா. ரொம்ப ஷாக் ஆகாதீங்க, கன்னத்துல தான் கொடுக்க போறேன்னு. இல்ல வேணாம். மாமா கட்டி பிடிங்க. கை வரல. இப்ப வரும்னா. காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ, இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என்னுயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. வர நல்லா ஃப்ராடு வேலை பார்க்குறடி நீ. சாருக்கு தான் லவ் பண்ண தெரியலையே. பாவி, இப்படிலாம் சண்டை போடணும், அப்புறம் கொஞ்சம் சமாதானமாக்கணும். இதெல்லாம் தானே இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மூத்தாவே போனா நல்லாவா இருக்கு? ஓ அப்போ மேடம் இன்ட்ரெஸ்டான விஷயத்த தேடி இருக்கீங்க அப்படித்தானே? ஆமா மாமு. இப்போ மார்னிங்லேருந்து சார் கூப்பிட்டு உங்கள்கிட்ட திரும்ப பேசுவேன், இந்த சாரியை பற்றி பேச ஆரம்பிப்பேன்னு நினச்சிருக்கீங்க. பட் நீங்கள் தான் பேசலையே. ஆசாசியாக சேலை வாங்கி கொடுத்தீங்கன்னு எவ்வளோ அழகாக கட்டிட்டு வந்தேன். நீங்களா கூப்பிடுவீங்கன்னு எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா? சாரி நான் தான் சொல்லணும். 2 பேருமே சாரி சொல்லிடலாமா? போங்க மாமா. என்னங்க நீங்கள் பண்ணுற வரைக்கும் நாங்கள் சும்மா தானே இருக்கோம். திரும்ப ரிட்டன் நாங்கள் கொடுக்க வரும்பொழுது நீங்கள் போங்க சொன்னால் நாங்கள் என்னங்க பண்ணுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போட்டேன். போங்க ரிட்டன் வாங்கிட்டு போங்க. அப்புறம் சாரி கேட்டிங்கல்ல, ஸோ சாரும் சாரி கேட்டேன்ல, 2 சாரியும் இப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு. பண்ணலான்னு குமிழ்களிலே உயிரூற்றி அனுப்பி வைத்தேன். எல்லாரும் ஒரே ட்ரெஸ் கோட்ல வந்திருக்கும் பொழுது நீ மட்டும் என்னடி டிஃப்ரெண்டா வந்திருக்க? இப்போ டிஃப்ரெண்டா தெரியுதா? தெரியறதுனால தான் கேட்குறேன். தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேட்குறேன்? இங்க பாரு பவி, எல்லாம் ஒரு லிமிட் தான். நானும் அதே தான் சொல்றேன் சிஸ்டர், எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான். நான் என்ன இப்ப மாத்தி யோசியா விளையாண்டுட்டு இருக்கவன் கூட?
அப்படிதான் எனக்கு தெரியுது, உங்களுக்கு வேற மாதிரி தெரியுதா? பாருடி, ஆபீஸ்ல எல்லாரும் ஒரே ட்ரெஸ் கோட்ல வந்திருக்கோம். உனக்கு என்ன கேடு, நீ மட்டும் டிஃபரெண்டா வந்திருக்க? எனக்கு என்ன கேடுனா சிஸ்டர், எல்லாரும் ஆபீஸ்ல ஒரே மாதிரி வந்திருக்கும் போது நான் மட்டும் ஸ்பெஷல் காஸ்டியூம்ல வந்திருக்கேனா? அப்ப என்னவா இருக்கும்னு நீங்க கண்டுபிடிக்கணும்ல. நீங்க கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த ரோலே கொடுத்துருக்காங்க அட்மினே. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க வில்லி கேரக்டர், சோ நீங்க கண்டுபிடிக்கணும். எங்கடி ப்ளே பண்ண விடுறீங்க வில்லி கேரக்டரை? அது என் டிபார்ட்மெண்ட் இல்லை, நீங்கள் அட்மின் கிட்ட கேட்டுக்கோங்க. பட் நான் ஸ்பெஷல் காஸ்டியூமில் வந்திருக்கேன் அப்படின்னா ஸ்பெஷலான பர்சனுக்காகனு அர்த்தம். ஸோ நீங்களே கண்டுபிடிங்கன்னு. இங்கே பாரு பவித்ரா, வர வர நீ சரியில்லை. சித்தி கிட்ட சொல்லி என்ன பண்ணுவனே தெரியாது. 3 நாளாக இதை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3 நாளாக சித்திக்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சித்தி என்ன கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், அசர்றேன்னா? அசரல. ஸோ நீ என்ன பண்ணணும், மதிக்கல இவ அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்கி போகணும். இல்லை மதிக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னா போராடு, ட்ரை யுவர் பெஸ்ட்ன்றேன். பவி, என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. இதுக்கப்புறம் தான் பவித்ராவை பத்தி நீ தெரிஞ்சுக்க போறேன்னு நான் பேசிட்டு இருக்கேன். வேணா, வேணும். இவன் எதுக்கு வந்து இங்க தெரு தெருன்னு முழிச்சிட்டு இருக்கான்? ரேகா, மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். ரேகா, இந்த ஆஃபீஸில் யாரோ என்னென்ன காஸ்டியூம்லேயே வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு என்னவோ இந்த காஸ்டியூம் உங்களுக்கு தான் ஆப்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஓ, வெரி பியூட்டிஃபையிங்கா சார். உண்மையாவா சொல்றீங்க? நீங்க சொல்ற என்னால பிலீவ் பண்ணவே முடியல சார். ஏதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளமா? சார் அப்படிலாம் இல்ல. திடீர்னு நீங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா பேசுறீங்க, திடீர்னு ஒரு மாதிரி நல்லா பேசுறீங்க, அதான். உள்ளுக்குள்ள பல கேரக்டர்ஸ் இருக்கு. எந்த கேரக்டர் எப்போ வெளியில வரணுமோ அப்பதான் வெளியில வரும். ஸோ நல்லா பேசும்போது வாங்கிக்கோங்க, திட்டும் போது தூக்கி தூர போட்டுருங்க. புரியுதா? எஸ் சார். அப்புறம் ரேகா, என்னடி யாருக்காக ஸ்பெஷல் காஸ்டியூம் போட்டிருக்கேன்னு கேட்டல்ல, நான் வேணா சொல்லட்டுமா? ஏய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மரியாதை கொடுக்க கத்துக்கண்ண, அதுக்கப்புறம் நீ காஸ்டியூமை பத்தி பேசலாம். ஒரு எம்டி வந்து நின்றுட்டாரு, நீ மட்டும் உட்காந்துருக்க. ஐயோ ரேகா, நீ வேணா ஆஃபீஸ்க்கு புதுசாக இருக்கலாம், நாங்களாம் ரொம்ப பழசு. அப்படி இருக்கும்பொழுது மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ் அவர் ஓனராக வேணா உனக்கு இருக்கலாம். பட் எங்களுக்கெல்லாம் அவர் ஃப்ரெண்டு மாதிரி, சொல்ல போனா மாமா மச்சான் உறவு மாதிரி இல்லை கார்த்திக் சார்? சீனரை பத்தியே உங்களுக்கு என்ன மாமா? பவி, இல்ல மாமா மச்சான் அப்படின்னு சொல்ல வரேன். பாரு பவித்ரா, என்னதான் உனக்கு அவர் ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்போ எம்டி, புரியுதா? ஸோ அதுக்கான லிமிட்ல பேசு. என்ன லிமிட்ல பேச நீங்க சொல்லக்கூடாது சிஸ்டர். ஸோ சார் என்னை பார்க்க தான் வந்திருக்காரு, என்கிட்ட பேச தான் வந்திருக்காரு. ஏன்னா நாங்களாம் மாமா மச்சான் உறவு மாதிரி, புரியுதா? ஸோ கொஞ்சம் நகர்ந்து போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு. என்கிட்ட இதை சொல்ல வந்தியே, அதை சொல்லும் போதே கேட்டிருக்கணும். நான் தான் உண்மையை சொல்ல வந்தல்ல. இந்த ஆஃபீஸ்ல யார் உண்மையை சொல்ல வரும்போது கேட்குறீங்க? பரவாயில்ல, இப்போ சொல்ல முடியாது, டைம் அவுட். ஏய், பிள்ளைத்தனமா போய் ஓரமா நின்று பிளான் போட்டு வாடி. சும்மா இன்னைக்கிட்டு நான் தான் சொல்கிறேன்ல சார் என்னை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. சாருக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, ஸோ அதனால ஒழுங்கா போயிட்டு. ரேகா, கூப்பிட்றாரு சார். இன்னைக்கு என்னதான் யாருக்கும் ஒர்க் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில ஃபைல்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ என் கேபினில் என் டேபிள் மேலே வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு அந்த ஃபைல் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிடுங்க, சரியா? ஓகே சார். இவ என்னடான்னா சார் என்னதான் பார்க்க வந்திருக்காருங்கிறா. அவ சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல இருந்து போன் சொல்லாம ஒரு வேலை அலோகேட் பண்றாரு. இவ என்னடான்னா ஸ்பெஷல் காஸ்டியூம் ஸ்பெஷல் பர்சனுக்காக போட்டுட்டு வந்தேன்னு சொல்றா. இவர் என்னடான்னா ஆப்போசிட்டா பிளாக் ஷர்ட்ல வந்து நிக்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிறது சரியில்லையே. ரேகா, கிளம்புங்க, ஒர்க் சொல்லியிருக்கேன்ல. எஸ் சார். எதுக்கட இப்போ வந்து இப்போ பிளேஸ்ல நிக்கிறேன்? ஏன் வந்து இப்போ பங்கமா கலாய்ப்பாலே? என்ன சொல்றது? கார்த்திக் சார், நான் கலாய்க்க மாட்டேன். இல்ல சார், நீங்க தான் மனசுக்குள்ள ஏதோ நினைச்சீங்களே. திடீர்னு இவ பிளேஸ்ல வந்து நிக்கிறோம், இப்ப இவ என்னன்னு கேப்பா, பதில் எப்படி சொல்றது? சொல்லாம திருன்னு முழிச்சா இவ நம்மள கலாய்ப்பாளே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சீங்கல்ல, அதுக்கு தான் ஆன்சர் சொன்னேன், கலாய்க்க மாட்டேன்னு. இங்க பாரு, நான் உன் பிளேஸ்க்கு ஏன் வந்தேன் அப்படின்னா ரீசன் இருக்கு. ஐ ஹாவ் மோர் ரீசன்ஸ்.
தேவையில்லாமலாம் ஒருத்தவங்க பிளேஸ்ல வந்து அனாவசியமா நிக்கிற வேலைலாம் இந்த கார்த்திக் பிரகாஷ்க்கு இல்லைன்னா. மறுபடியும் பாடுறா. ஏய் என்ன இல்ல இல்ல நல்லா இருக்கு, பேசுங்க. இங்க பாரு, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. நான் எதுவுமே பண்ணலையே சார். இல்ல, நீ தேவையில்லாம தான் பண்ணிட்டு இருக்க. நீ இந்த மாமான் கூப்பிட்ற ஹேபிட் எல்லாம் ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுன. நீ வேற மாதிரி பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் பாத்துக்க. புரியுது புரியுது, இப்பதான் புரியுதுண்ணா. ஓ, இப்போ ஒரு 4-5 டைம்ஸ் நான் உங்களை சார்னு கூப்பிட்டுடானா மாமான்னு கூப்பிடு அப்படின்னு எனக்கு ரிமைண்ட் பண்றீங்களா? இங்க பாருடி, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், உங்களுக்கு என் மேல லவ் இல்ல அப்படித்தானே? அப்படி மட்டும்தான். சரி, ப்ரூஃப் பண்ணிட்டு போங்க. நான் எதுக்கு உனக்கு ப்ரூஃப் பண்ணும்? ப்ரூஃப் பண்ணணும் சார், ப்ரூஃப் பண்ணணும். என் மேலே உங்களுக்கு லவ் இருக்குன்றத மட்டும் எப்படி ஆங்கிளாக டிசைனாக எவ்வளோ டைம் ட்ரை பண்ணி ப்ரூஃப் பண்ணீங்க, அதே மாதிரி உங்களுக்கு என் மேலே லவ் இல்லைன்றதையும் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். என் வேலை கிடையாது. ஒரு பொண்ணோட மனசில் ஆசையை வளர்க்குறது உங்களோட வேலை அப்படின்னா அந்த ஆசையை அழிக்கிறது உங்களோட வேலை தானே? பவி, நான் தான் மாமா. ஜீவா, சரி சரி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கண்ணா. ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டீங்க அப்படின்னா டீலிங் இப்போவே இந்த செகண்டே முடிச்சுக்கலாம். இல்லை கேட்க மாட்டேன் அப்படின்னா இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவேண்ணா. சொல்லிட்டோம். குட் அண்ணா. ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஷோர் ஷோர், டேம் ஷோர், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேண்ணா. என்ன பண்ணணும்? என்னென்னமோ பண்ணால் நல்லதாக இருக்கும், பட் அதெல்லாம் வேணாம். அடிச்சு ஒரு லிமிட். ஓகே ஓகே, லிமிட்டுக்குள்ளேருந்து பேசுகிறேன்னு ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் இப்படி உட்காந்துருப்பேனா, நீங்கள் ஆப்போசிட்டில் என்னை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா? அப்படி பார்த்துட்டே உட்காந்துருக்கும் பொழுது என்னை பார்த்து நீங்கள் சைட் எடுக்கக்கூடாது, என்னை பார்த்து லவ்வாகவே கண்ணில் பேசக்கூடாது, லவ்வாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வைக்கக்கூடாது. பரப்பாக இருக்கிற கார்த்திக் பிரகாஷாவே என் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த செகண்டே டீலிங் கட்டு. அப்படி இல்லாமல் என் முன்னாடி என்னோட கார்த்திகா உட்காந்துட்டீங்க அப்படின்னா இந்த பவித்ராவோட ஆட்டம் தொடங்கும். ரெடியா? ஆத்தி, நம்பிக்கை இல்லையடா. என்ன நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னா யார் சொன்னது? அதெல்லாம் நிறையவே இருக்குன்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய், எதுக்கு இப்ப இப்படி உட்காந்துருக்கேன்? நான் எப்படி வேணாலும் உட்காருவேன். கார்த்தி, 5 நிமிஷம் உட்காந்துருவியாடா? அவசரப்பட்டு பெட்டு கட்டிட்டமே. கூட்டி பையிட்டு பட்டி கேட்டு பை நியாயம் இது தர்மம் இது நீ பார்த்து பார். நாட்டத்தை நான் சொல்லி பை குத்தமுன தள்ளி பை நாட்டாமையும் தீர்ப்ப கொஞ்சம் நீ மாத்தி பார். சிக்கு சிக்கு பேச்சாலே கொக்கி கொக்கி போட்ட என்ன நீ தூக்கி பார். நெல்லி வெட்டு கண்ணாலே அள்ளி முட்டு மேலே தட்டி தட்டி நீ தாக்கி பார். மீரா, எப்படிமா இருக்க? இவங்க யாரா புது கேரக்டரு, அதுவும் வயசானவங்க? மேடம் வாங்க மேடம். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மேடம்லாம் கூப்பிடாதன்னு சொல்லிட்டு. எப்போவுமே நீ எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி தான். தேங்க்ஸ்மா. என்ன கவிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் யாருன்னு தெரியுதா? தெரியல. அது சரி, உங்கள் எல்லாரும் ஃபோட்டோவையும் என்கிட்ட காமிச்சு என் பிள்ளை யாருன்னு சொல்லியிருக்கான். பட் எங்கள் ஃபோட்டோவை யார்கிட்டையுமே அவன் காமிச்சிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கே தெரியலம்மா. அப்படி இருக்கும்பொழுது இந்த பிள்ளைங்களுக்கா தெரிய போகுது? மீரா, நீ எப்படி கார்த்திகை கண்டுபிடிக்காம இருந்தா எனக்கு தெரியல. உங்ககிட்ட எல்லாருமே க்ளூ கொடுக்குற மாதிரி தான் பேசியிருந்தோம். பட் கார்த்திகை தெரியாம நின்றுக்க பத்தியா? கடவுளே. அம்மா, அப்போ கார்த்திகோட அம்மாவா நீங்க? கார்த்திக் ரோஹித் 2 பேரோட அம்மாவும் நான் தான். மீரா மேடம், என்னடி? வாங்க, அரிய வாய்ப்பு பயன்படுத்திப்போம். இவங்க தான் உங்கள்கிட்ட நல்லா பேசுறாங்கல்ல? ஆமா, வேணா கேட்டு பார்ப்போமா? சீஃப் கெஸ்டே இவங்க தான்ன்ற பட்சத்தில் இவங்களுக்கு தெரியாமலா இருந்திருக்கும், அதுவும் மருமகளை இல்லை. இதோ பாருங்க, ஒழுங்கா நேக்கா பேசி இப்போ மேட்ரை மட்டும் என்னன்னு வாங்குறீங்க? வாங்கிடுவேன்ற. ஒழுங்கா பேசினா வாங்கிடுவீங்க, அதை விட்டுட்டு வேற மாதிரி பேசுறீங்க. ஐயோ, மேனேஜர்னு பார்க்க மாட்டேன். என்னடாம்மா 2 பேரும் உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.